எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா நண்டு குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நண்டு கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. 2 தக்காளி பழம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா கழுவிட்டு கையாலே கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு குழம்புக்கு திட்டமான தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு இதிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு குழம்பு வைக்க லேட் ஆகுனா நண்டு ஆஞ்சு அப்படியே வச்சுட்டா கெட்டு போயிடும். அந்த சமயத்தில் மட்டும் நம்ம இது மாதிரி குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நண்டை நல்லா சுத்தமாக கழுவி இதில் போட்டு வச்சுட்டு கூட ஒரு அரை மணி நேரம் அப்படி கழித்து செய்யலாம். நண்டு நல்லாயிருக்கும். நண்டு வாங்கிட்டு வந்த உடனே அது மேலெல்லாம் மண் நிறையா இருந்ததுனால நான் ஒரு 3 தண்ணி ஊற்றி மேலே ஓடுகிட்டு எல்லாத்தையும் நல்லாவே கழுவிட்டேன். நண்டு கால் எல்லாத்தையும். இப்போ நம்ம உள்ள குடலை மட்டும் சுத்தம் பண்ணிக்கலாம். நண்டோட சின்ன சின்ன காலெல்லாம் புட்டுட்டு அது உள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம். நண்டெல்லாம் கழுவி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்புல போட்டாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நைட்டு டிஃபனுக்கு வேணுன்றதுனால நான் குழம்பு கொஞ்சம் அதிகமாக தாங்க ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியே போதும். நான் இதிலே பாதி ரசத்துக்கு எடுத்துக்குவேன். நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறதுல புளி நிறைய வேணாம். நண்டு குழம்புக்கு நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றுவோம் லாஸ்ட்டாக. 10 பல்லு பூண்டு உரித்து தட்டி வச்சுக்கலாங்க. வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே பெருஞ்சீரகம், வடவம், நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியை அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு அதிலே நல்லா வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்க உப்பு கொஞ்சம் போட்டால் வதங்கிடும். நான் உப்பு குழம்பு கூட்டும் போதே போட்டேன், அதனால் இப்போ போடல. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வதக்கி விட்றேன். நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கூட்டி வச்சிருந்த குழம்ப நண்டோட சேர்த்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை குழம்பு தாளித்து ஊற்றின ஏனத்துலேயே கலந்து கொஞ்சமாக தான் ஊற்றுறோம் பாருங்கள். கொஞ்சமாக கலந்து அதிலே ஊற்றிக்கலாம். புளி நிறையா வேணாம். அவ்வளோதாங்க. குழம்பு கொதிக்கிட்டோம். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம தட்டு திறந்து பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சிருக்குங்க. குழம்புல ஊற்ற நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் அளவு தாங்க சின்ன சின்ன பத்தையாக போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் திருவி கூட எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அது கூட கொஞ்சமாக ஜீரகம், மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப காரப்போகுது. அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய், மிளகு, ஜீரக மசாலாவை குழம்புல ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடியாக எடுத்து நான் செஞ்ச மாரி நண்டு குழம்பு உங்களுக்கு செய்ய பிடிக்குன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.